சூர்யா சார் நடித்த புதிய படம் தான் விஸ்வநாதன் சன். இந்த படம் நேற்று தமிழ் தெலுங்கு அப்படின்னு 2 மொழிகள்ல உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆச்சு. படத்தை வெங்கி அட்லூரி இயக்கியிருக்காரு. இதனுடைய முதல் நாள் வசூல் உலக அளவுல கிட்டத்தட்ட 60ல இருந்து 70 கோடி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முதல் நாளை விட அடுத்தடுத்த நாட்களுக்கு டிக்கெட் முன்பதிவு அதிகமாக இருக்கு. ஆகையால அடுத்தடுத்த நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய வசூல் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சூர்யா அவர்களுக்கு தமிழ்நாட்டை போல ஆந்திரா தெலுங்கானாவிலுமே மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு. ஆகையால அங்கிலுமே நல்ல வசூல் வந்திருக்கா. இந்த ஆண்டு 2026 ஜூலை 23ஆம் தேதி வெளியான விஜயவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய தெலுங்கு வெர்ஷன் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் செய்த முதல் நாள் வசூல 4.25 கோடி மட்டுமே தான். இதன் மூலம் சூர்யா அவர்களுக்கு தான் டோலிவுட்ல அதிக மாஸ் அப்படின்னு சூர்யா சாருடைய ரசிகர்களுமே சோசியல் மீடியாக்கள்ல கெத்தாக பேசிட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாமல் தமிழிலுமே ஜனநாயகன் திரைப்படத்துடைய வசூல முறியடிக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்புமே ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கான். இப்படி ஒரு போட்டி நடந்துட்டு இருக்க வேளையில தமிழக முதலமைச்சரான அவர்கள் இந்த படத்திற்காக சூர்யா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருப்பது அனைவரையுமே நிகழ வச்சிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் சன் படத்தை பார்த்துட்டு சிஎம் விஜய் அவர்கள் சூர்யா அவர்களை வாழ்த்திருக்காராம். இந்த தகவல் சூர்யா சார் ரசிகர்கள் மட்டுமல்ல தளபதி ரசிகர்களிடமும் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.